இந்த பரிசா இந்த திருவிழா எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒசூர் பக்கம் கிழவரப்பள்ளி டேம் வருஷத்துல ஒரு முறை நடக்குங்க. ஆனால் ஏகப்பட்ட மாடுங்க வரும். எல்லா ஸ்டேட்டு மாடுங்களும் வரும். ஆந்திரா மாடுங்க, கர்நாடகா மாடுங்க, அன்செட்டு மாடுங்களாக வரும். இங்கே பார்த்தியாங்க எல்லா மாடுங்குது. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக பார்க்கலாம். நல்ல ஒரு தரமான மாடுங்க பாருங்கள். விவசாயத்துக்கும் சரி, வண்டி மாட்டுக்கும் சரி, அப்படியே லைன்லேயே இருங்க. யாராக இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பிங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கடைசி வரும் பாருங்கள். ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து. அப்படியே தடமாட்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒசூர் பக்கம் கிழவரப்பள்ளி டேமு. ஆமாம், பாருங்கள் என்ன ஒரு அழகு. இந்த மேக்கப்பெல்லாம் எதுக்காக பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, இன்றைக்கி தேர்ந்தெடுக்கிறது நல்ல ஒரு சிறப்பான காளைகள் எந்த காளைகள்னு தெரியுதா அதுக்கு முதல் பரிசு 10,000. ஆமாம், மொத்தம் 10 பிரைஸ் வச்சுக்கிறாங்க. 9,000 முதல்ல, 10,000, 9,000, 8,000 அப்படி தேர்ந்தெடுத்து தர்றது. பாருங்கள் நல்லா தரமாக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு வளர்ப்பு. விவசாயத்துக்கும் சரி, வண்டி மாட்டுக்கும் சரி, வாங்குறவங்க அண்ணன் தம்பிங்க யார் இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஒசூர் பக்கம் கிழவரப்பள்ளி டேமு. ஆமாம், ஆவல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கடைசி வரையும் பாருங்கள், முழுசாக எடுத்து போடுறோம். பார்த்திங்களா இந்த மாதிரி அலங்காரம். ஆமாம், எல்லா மாட்டுக்கும் பண்ணுவாங்க. வந்து கடைசியில் 2-3 நாள் டெய்லி இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து தேர்ந்தெடுத்து 10,000 தருவாங்க முதல் பிரைஸ். பார்த்துக்கங்க, வண்டி மாட்டுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கா. ஏருக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும். பாருங்கள், பார்க்குறவங்க வந்து யார் இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரியா? ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா வீடியோ எடுத்து, அதுதான் கொஞ்சம் தடமாட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. வண்டி மாட்டுக்கு, அப்புறம் நம்ம ஏருக்கு, விவசாயத்துக்கு, எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சிறப்பான மாடுங்க. ஆனால் இன்னும் ஏகப்பட்டதாக இருக்குது அந்த பக்கம். பாருங்கள், எல்லாமே சிங்காரிச்சு தான் வச்சுருக்காங்க பிரைஸ் தரத்துக்கு. ஆமாம், அழகு போட்டியல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஆந்திரா மாடுங்க, கேரளா மாடுங்க, அதுக்கப்புறம் கர்நாடகா, எல்லா ஸ்டேட்டு மாடுங்களும் உண்டு. பாருங்கள், பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ லட்சமாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல ஒரு வளர்ப்பானம். பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் பாய்தானா? பாய்தா சொச்சோ எப்படிங்கிறாரு பார்த்தியா. நம்ம சோமார்பேட்டை அர்னால்டு மாதிரியெல்லாம். ஆனால் கொஞ்சம் தாவிடனே. ஏய் கமலேரா, என்ன ஒரு வளர்ப்பு உண்மையிலே. அப்படியே அந்த சிங்காரத்துக்கும் சிங்காரிச்சி வச்சு நிற்கிறதுக்கும் அந்த விற்கிற ஸ்டைலுக்கும் நல்லா நல்ல பக்காவாக தெரியுதான மாடுங்க. பார்த்துக்கங்க. இன்னும் அங்கிட்டெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் எவ்வளோ அழகாக தெரியுது. எல்லா ஸ்டேட்டு மாடும் உண்டுங்க. ஆமாம், வாங்குறவங்க நினைக்கிறவங்க யார் இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இந்த பக்கம் பாருங்க, மாடு எல்லா மாடுங்களும் உண்டு. ஆனால் எல்லா காளிகளும் எல்லாத்துக்கும் செலசம் பண்ணலாம். மஞ்சு விரட்டுக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி. பாருங்கள் என்ன ஒரு அழகு. அண்ணா பாய்தானா? இல்லை புரியண்ணா, இருந்தாலும் ஒரு பயந்தானே. இல்லை இல்லை வாணா வாணா. என்ன ஒரு தோற்றம், சிறப்பான தோட்டம். ஆனால் அது அழகு ஜோடிச்சு நிற்கிறதுக்கு. பாருங்க,
எவ்வளோ ஹைட்டு, என்ன ஒரு வளர்ப்பு. கரெக்டாக என் ஹைட்டு இருக்குது ரெண்டு. அண்ணே இது பல்லு ஏமா அண்ணையா? அண்ணா இது பல்லு என்னண்ணா? கடன் வளர்ப்பான், நல்ல ஒரு வளர்ப்பானா. வண்டி மட்டும் கூட செம்மைக்குதானா. பார்த்தீங்களா, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுக்குது. நல்ல ஒரு வளர்ப்பானா, சூப்பராக வச்சுருக்கிறாரு. பார்த்தியாங்க, பார்க்குறவங்க யார் இருந்தாலும் நல்லா முழுசாக பாருங்கள். எல்லாத்துக்கும் கிடைக்கும் இங்கே மாடுங்கண்ணா. ஆமாம், நம்ம கிருஷ்ணகிரி பக்கம் கலவரப்பள்ளி. பாருங்க, என்ன ஸ்டைல் வேணும், என்ன ஹைட்டில் வேணும். பாப்பா பாப்பா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏ தம்பிங்களா, உங்களை எல்லோரும் வெயில் கட்டிங்கிறாங்களா? கொஞ்சம் அங்கிட்டு போங்கடா கழட்டுன்னு. சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் வெயிலே நின்று வச்சுக்கிறாங்க பாவம். இவர் கிரேஸு. அவர் நம்ம இனத்துக்கும் அந்த இனத்துக்கும் கொஞ்சம் டவுட்டான ஆள். இவர் தான் நம்ப ஆள். பார்த்தீங்களா, பெரிய சந்தை இது. ஆமாம், நான் முழுசாக எடுத்து போகிறேன். இருங்க, எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 வருஷம் இருக்குது க்யூலேயே. எவ்வளோ லென்த்தாக இருக்குது. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, கடைசி வரைக்கும் பார்த்துக்காங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இந்த வீடியோ. ஆமாம், எல்லாருக்கும். பாருங்கள், சேவ் ஒன்றும் பல்லு போடல, தரமாக்கி தானோ. கொம்பு அப்படி நெட்டாக இருக்கானா. பார்த்துக்கங்க பாருங்கள், இதுதான் தேர்ந்தெடுக்கிறது. அழகு போட்டில 1 நம்பரு அட்ரஸில் இன்னும் அவருக்கு வந்து அப்படியே குச்சி குச்சி மாதிரி இருக்கானா. கர்நாடகா மாடாட்டுங்குது. எவ்வளோ ஹைட்டு, கரெக்டாக என் ஹைட்டு இருக்குது. ஆமாம், அங்கேருந்து அடிச்சுன்னா கொம்பு இங்கேயே வரும். எல்லாம் பார்த்து எல்லாம் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதிக்கிறாங்க. செலக்ஷன் பண்ணுறது இது முதல் பிரைஸ் எதுக்கு வருது, அதுக்கு 10,000. ஆமாம், இன்னும் அந்த பக்கம் இருக்குது பாரு, அந்த பக்கம் இருக்குது. அதில் ஒரு 10 கியூ இருக்குது. அப்படியே லைன்லேயே இருங்க, தள்ளி விட்றாதீங்க. பாருங்க, இது ஒரு கருங்காலை. ஆமாம், நல்ல ஒரு சிறப்பான கூலியானா. பார்த்துக்கங்க, நல்ல ஒரு வளர்ப்பு, நல்ல ஒரு ஹைட். ஆனால் இங்கே டிக்கெட்டு மாறுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே என் ஹைட்டுக்கு இது ஒன்று. அவ்வளோ ஹைட்டு, நல்ல ஒரு வளர்ப்பு. நம்ம ஆளுங்க எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. இங்கிட்டும் விவசாய மாடு தான், இருந்தாலும் சூப்பரான ஒரு வளர்ப்பு. ஏய் சாப்பிட்டியாடா தம்பி? இவர் ஜிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, உயரமான மனிதர்கள் இவர். ஆமாம், என் அம்மா தண்டி கொம்பு இவருக்கு மட்டும். ஏய் தம்பி பாருங்க, ஏய் அப்பா, எப்படி பார்த்தாலும் 3 அடி வரும் ஒரு கொம்பு மட்டும். கண்டிப்பாக 3 அடி வரும். எவ்வளோ ஹைட்டுக்கிறாரு தெரியுமா? கரெக்டாக என்னோட என் மண்டை ஹைட்டுக்கிறார், என் தலை ஹைட்டம். அவ்வளோ உயரம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அங்கே வார்த்தைலாம் கொஞ்சம் தடமாடி வருது அப்படியே. 1 வருஷம் ஆச்சா, அதுதான் பாருங்க. மறக்காமல் நீங்கள் இருக்கிற குரூப்புங்களை யார் இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட குரூப்புங்க இல்லை 2 3 தான் இருக்குது. அதுதான் நீங்கள் இருக்கிற குரூப்புங்களை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. இங்கிட்டு பார்த்தீங்களா மாடுங்க. இதெல்லாம் நல்லா ஒரு சிறப்பான மாடுங்க. இங்கே பாருங்கள், என்ன ஒரு அலங்காரம். நம்ம பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். அதே திருவிழா வந்த மாடுங்க, பிரஸ்காண்டி இந்த அலங்காரம். நம்ம பொங்கல் என்ன விடுவோங்களோ அதே மாதிரி. கம்மிடுறா பயத்துக்கு வராது. பாயாதுரா, கம்மனு தான் இறையாண்டா, வீடியோ எடுக்கிறேன்டா. என்ன ஒரு கோவம் இந்த தம்பிக்கு. இங்கிட்டு பாருங்களா, சூப்பராக இருக்கிறா தம்பி.
அழகாக இருக்கானா கண்மை யார் இவருக்கு அப்படியே சாப்பிட்டியா? இவர் பார்க்குற பார்வையே சரியில்லை பாருங்கள். விவசாயத்துக்கும் வண்டி மாட்டுக்கும் ஒரு வருஷம் ஆச்சா வீடை எடுத்து அப்படியே தடமாட்டோம். எனக்கே என்ன சொல்லி எடுக்கிறது எப்படி இப்படி வந்து நின்றுக்கிற அண்ணா ஒரே கன்ஃபியூஷன். ஆமாம் பாருங்க. தரமான வளர்ப்பானா என்ன ஒரு சிங்காரம். இங்கே பாருங்கள் சிம்மாடு கிட்ட வந்துடுச்சு பார்த்தியாங்க. ஆவேரி மாடு மாதிரியே இல்லை இது பார்த்தீங்களா இல்லையா? ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இந்த மாடு. ஆனால் எனக்கு பார்த்துக்காங்க நல்லா ஒரு சிறப்பான சிவானம். எவ்வளோ ஹைட்டு ஆளுங்க நல்லா தொலைன்னு நினைக்கிறாங்களா, அதனால் கேட்டு போடுறதுக்கு முடியல என்னால். இல்லைன்னா எல்லாரும் எல்லாமே கேட்டு போட்டுருவோம். இதான் ஒன்று அங்கிட்டெல்லாம் இருக்குது, இந்த ஒன்று அங்கிட்டு ஏகப்பட்ட வீதி இங்கே இருக்குது. ஆனால் வரிசையாக அதெல்லாம் சிம்மாடுங்க சேவுங்க. சிம்மாடு நம்மளுக்கு என்னத்துக்கு? ஆனால் வண்டி மாடுங்க தான் பெரிய மாடுங்க. ஆனால் இது ஒரு வகையான மாடுங்க. கர்நாடகாவுக்கு இதெல்லாம் சிம்மாடுங்க பெருசாக வண்டி மாடுங்க. அங்கே பாருங்கள் ஒரு வண்டி மாடு தெரியுதா? அது சிம்மாடு தான். ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு. அனாவசியமாக எடுத்துன்னு போகும் வண்டி. ஆமாம் பாருங்கள் இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டையும் இருக்கா. இதெல்லாம் செவுங்க. எங்கே பாஞ்சிடுறாங்களோன்னு பையன். எத்தனை கிவிக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே முன்னாடி எல்லாம் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. இது ஒரு ஜோடி விவசாயத்துக்கு கட்டினா சூப்பராக இருக்கும். ஆனால் தேவைப்படுறாங்க நம்ம அண்ணன் தம்பிங்க யார் இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். ஒசூர் பக்கம் கிழவரப்பள்ளி டேம். ஆமாம் 2-3 நாள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பொட்டை மாடு நல்ல ஒரு வளர்ப்பானம் பார்த்துக்கோங்க. பொண மாட்டை கட்டி போட்டுனா அப்படியே ஜம்முன்னு இழுத்துன்னு போகும் பாருங்க. அண்ணா என்ன பண்ணல அண்ணா இது 4